எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். பொதுவாக பன்னீர்னாலே நம்ம எல்லாருமே விரும்பி சாப்பிட்றது உண்டு. நம்ம சைட் டிஷ்ஷஸ் செய்வோம், இல்லைனா புலாவ், பிரியாணி இந்த மாதிரி எல்லாம் செஞ்சு கூட நம்ம பன்னீரை நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிடுவோம். இன்றைக்கி பன்னீர் வச்சு ஒரு அருமையான ஸ்வீட் ரெசிபி தான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். இது நார்த் இந்தியாவில் நல்ல ஒரு பாப்புலரான ஒரு டிஷ். இது பன்னீர் கீர். ஸோ வாங்க இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த டேஸ்டியான பன்னீர் கீர் செய்ய நான் முதல்ல ஒரு கனமான பேனில் 1 லிட்டர் பால் ஊற்றி நல்லா கொதிக்க விடுறேன். பால் கொதிக்கும் போதே 200 கிராம் பன்னீர் எடுத்து ரஃப்பாக கட் பண்ணி ஒரு மிக்சர் ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இங்க ஸ்டோவ்ல பால் நல்லா கொதிச்சிருக்கு. இப்போ இந்த டிஷ்ஷோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி சர்க்கரையை சேர்த்துக்கலாம். நம்ம செய்யற அளவுக்கு 4 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை சரியா இருக்கும். நல்ல சர்க்கரை கரையிற மாதிரி கிண்டி விடுங்க. உங்களுக்கு இன்னும் இனிப்பு வேணும்னா நீங்க இன்னும் கொஞ்சம் சர்க்கரை சேர்த்துக்கலாம். பாலும் சர்க்கரையும் கலந்து நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. இப்போ ஸ்டோவை லோ ஃப்ளேம்க்கு மாற்றி அரைச்சி வச்சிருக்கிற பன்னீரை சேர்த்துக்கலாம். பன்னீர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. பன்னீரும் பாலும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கிண்டி விடுங்க. அடுத்து இது கூட 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இன்னொரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஸ்டோவை ஆஃப் பண்ணிடுங்க. இது நல்லா சில்லுன்னு கூலாக சர்வ் பண்ணுற டெசர்ட். ஸோ நல்லா ஆற வச்சு கொஞ்சமாக குங்குமப்பூ சேர்த்து 2 ஹவர்ஸ் ஃப்ரிட்ஜில் வைங்க. கீர் நல்லா செட் ஆகட்டும். இப்போ நல்லா சில்லுன்னு ஆயிடுச்சு. பொடுசா துருவன பாதாம், முந்திரி, பிஸ்தா தூவி அலங்கரிச்சு கூலாக சர்வ் பண்ணுங்க. ஸோ அடுத்த வாட்டி பன்னீர் வச்சு ஏதாவது ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த பன்னீர் கீர் ரெசிபி ட்ரை பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். பன்னீர் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி ரசித்து சாப்பிடுங்க.